ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் பக்கி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது விஜய் டிவியில ஒளிபரப்பாகிட்டு வர்ற பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2 சீரியல்ல நல்லா இருந்த பாண்டியன் குடும்பத்துல குட்டைய குழப்புற மாதிரி பழனிவேலுவை கல்யாணம் பண்ணிட்டு வந்த சுகன்யா சகுனி வேலைய பார்த்து அரசி குமரவேலுவை காதலிக்க வச்சிட்டா. இதனால வீட்டுக்கு தெரியாம திருட்டுத்தனமா குமரவேலோட தியேட்டருக்கு போன அரசிய சரவணன் பார்த்து கையும் களவுமா புடிச்சு வீட்ல இருக்கிறவங்களுக்கு தெரியப்படுத்திட்டான். இதனால பெரிய பூகம்பம் வெடிச்ச நிலையில பாண்டியன் எடுத்த அதிரடி முடிவால அரசிக்கும் சதீஷுக்கும் கல்யாண ஏற்பாடுகள் நடக்க ஆரம்பிச்சிடுச்சு. இதத்தை தொடர்ந்து சுகன்யா எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்தி குமரவேலோட அரசிய சேர்த்து வச்சு பாண்டியன் குடும்பத்தை நிம்மதி இல்லாம ஆக்கணும்னு கங்கணம் கட்டிக்கிட்டு வர்றா. இந்த சூழ்நிலையில குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு தெரியாம ஹோட்டல்ல எடுபிடி வேலை பார்த்து வர்ற தங்கமயில் பத்தியும் சரவணனுக்கு தெரிய வந்துடுச்சு. அதாவது சரவணன் தன்னோட ஃப்ரெண்டோட ஹோட்டலுக்கு சாப்பிட போறான். தங்கமயில் வேலை பார்க்கிற அதே ஹோட்டலுக்கு தான் போறான். அப்படி போகும்போது அந்த டேபிளுக்கு தேவையான சாப்பாடு எல்லாத்தையும் தங்கமயில் தான் எடுத்துட்டு வந்து குடுக்கறான். அப்ப தங்கமயில பார்த்த சரவணன் ஷாக் ஆகி கோவத்தோட வெளியே போயிடுறான். தங்கமயில் பின்னாடியே போய் உண்மையை எடுத்து சொல்ல வரும்போது சரவணன் எதுவும் காது கொடுத்து கேட்காம என்கிட்ட பொய் சொல்லி ஏமாத்திட்டியன்னு திட்டிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். சரவணன் பொறுத்த வரைக்கும் எந்த உண்மையையும் குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட மறைக்க மாட்டான். அந்த வகையில தங்கமயில் வேலை பார்க்கிற விஷயத்தையும் பாண்டியன் கிட்ட போய் சொல்லி குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு தெரியப்படுத்திடுவான். இதனால தங்கமயில் ஏன் ஹோட்டல்ல வேலை பார்த்தா, எதுக்கு பொய் சொன்னான்னு கேள்வி வரும்போது தங்கமயில் படிக்கலன்ற உண்மை பாண்டியன் குடும்பத்துக்கு தெரிய வந்துடும். இதனால மறுபடியும் பாண்டியன் குடும்பத்துல பூகம்பம் வெடிக்க போகுது. அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்த வச்சு சுகன்யா ஏதாவது ஏழரை இழுக்க பாப்பா. எப்படி அரசி தங்கமயில் 2 பேரும் சரவணன் கிட்ட மாட்டினாங்களோ அதே மாதிரி சுகன்யா போடுற இரட்ட வேஷமும் சரவணனுக்கு தெரிய வந்தா இன்னும் இந்த நாடகம் சூப்பரா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த எபிசோட் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல உங்களை பாக்குறேன். பாய்.